ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. பின்னாடி அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்க. அம்மா ஹாய் சொல்லு. டைம் என்ன ஆகுது அப்படின்னா 11:30 ஆகுது. இப்போ தான் நாங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட வேண்டிய நியூஸ் தான் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலையிலேயே எத்தனை மணிக்கு வந்துருச்சா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோம்? 6:45 7 மணிக்கு எழுந்திரிச்சு, அப்புறம் திருப்பி 7:45க்கு எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் அப்படியே சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு டீ வச்சு குடித்தோம். குடிக்கலாம் இல்லை, தொட்டு தான் சாப்பிட்டேன். அது ஆட்டாம இரு, அதை ஆட்டாது. நோ, இது நார்மல் பென்சில் கிடையாது. ஸோ பின்னாடி எரேசர் இருக்காது. எரேசர் இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் எங்கள் அம்மா மேலே போய் மாடியை கூட்டி விட்டாங்க. எங்கள் அம்மா இந்த மண்ணெல்லாம் எடுத்து மேலே செடிக்கு போட்டு வச்சுருந்த மண் அதை எடுத்து இந்த இடத்துக்கு மிஷின் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துக்கு தான் வந்து எல்லா தண்ணியும் படுது. என் கால் பார்த்திங்களா, செப்பல் போட்டு எப்படி இருக்கு. எல்லா தண்ணியும் இங்கே தான் அப்படியே மழை பெஞ்சாலும் சரி எதுனாலும் சரி இந்த இடத்துக்கு தான் இருக்குது. அதனால் மண் போட்டு நிறைய விட்டுருக்குறாங்க. அம்மாடி, அப்படியே அடுத்தடுத்து பார்ப்போம். தோசை எப்படி இருக்கு? தக்காளி தொக்கு பின்னாடி இருக்கு. தக்காளி தொக்கு வச்சது நான். ஆமாம். ஏம்மா எங்கள் அம்மாவோட ஏப்ரான் சொல்லுங்கள், சொல்லுங்க. இந்த பையனுக்கு தான் பாவம் கொஞ்சமாக காலில் அடிபட்டுருச்சு. பால் குடிக்குதுன்னு நினச்சேன். இந்த பையன் வாயில் என்ன அதான் தெரில, எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ தான். இந்த பாரு உங்கள் அம்மா கறி போட்டு சாவடிக்குதுங்க. ஏப்பா உங்கள் அம்மா பாவண்டி, தூக்கத்தில் தேடுது. இந்த பக்கம் தலையை வச்சுக்கோ, இந்த பக்கம் இங்கே தலை வச்சுக்கோ, தம்பி மேலே தலை வச்சுக்கோ. அவ்வளோதான், தூங்கியாச்சு. என்ன பண்ணுறீங்க? மா ஆமாம், அதுவா டைமண்ட் தேட்டர் ஷாப்பு. அவன் ராஜா எந்த இடத்துல வாங்கிட்டு இருந்தான்? அவங்கதான் லட்சுமி நகர் மில்லர் ஸ்டாப் கிட்ட. அதுதான் லட்சுமி நகர். அப்போ அதான் மில்லர் ஸ்டாப் தான் இது. எல்லாமே ஒண்ணுதான். என்னமோ எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க கிட்ட தானே ராஜா வாங்கினாங்க. தெரியல, எனக்கு தெரியல. சரி, என்ன பண்ணுறீங்க? அண்ணா மில்லர் ஸ்டாப் தான் சொன்னாங்க. மில்லர் ஸ்டாப் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. மம்மி, என்ன போராட்டம் போய் கொண்டிருக்கிறது? ஸ்டாப்ல இருந்து 4 நிமிஷம் தான் ஸ்டாப்புக்கு அந்த கடைக்கு. இங்க தான் நான் கார்பன் பாக்ஸ் வாங்குறதுக்கு. மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்க தான் அண்ணா வாங்கியிருக்காங்க. எங்கே வர? ஸ்டாப்ல இருந்து 4 நிமிஷம் எங்கே வரணும்? 7 சோஃபாவில் தூங்கிட்டு இருந்தவனுங்கள வழுக்கட்டைக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். வழுக்கட்டை என்ன இல்லை. ஏம்மா? சரி, என் கூட யாரும் வரீங்க? வரல. இப்படி கேட்டால் எப்படி? எனக்கு டைம் இல்லை. தலை அப்போ எப்பவுமே 3 பேர் போனோம்னா 3 பேர் அங்கேயே உட்காந்துருங்க, 3 பேர் போகலாம். டைம் என்னாச்சு? மணி என்னாச்சுன்னு நான் கேட்டேன். 12 12
சரி நீ போய் குளி. நான் குளிச்சா தலை குளிக்கணும். நான் இப்போ காலையில் தான் எண்ணெய் வச்சுருக்கேன். என் தலை அவ்வளோ ட்ரையாக இருக்கு. கொஞ்ச நேரமாக எண்ணெயில் இருக்கட்டும். நானும் எண்ணெய் வச்சு தலையோட தான் இப்போ வரப்போகிறேன். நம்மளால போய் குளிக்கிறதுக்கு அத்தனை மொடை உனக்கு. அப்போ எஞ்சிப்போ. மா எனக்கு ஒரு டவுட்டுமா. நான் இப்படி வந்துக்கிறேன். நீ குளிக்கிறதுக்கு மொடப்பட மாட்டேன் ஆமாவா? ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்க சொன்னாலும் குளிப்பேன். முன்னாடி குளிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் ஒரு டைம் குளிக்கிறதா மாறி போச்சு. எப்படிமா நாங்கள் 2 பேரும் குளிக்கிறதுக்கு இவ்வளோ மொடப்படுறோம்? ஒன்ன மாதிரி இல்லைல்ல. மட்டும்தான் வருதா? அப்புறம் ஒன்றுதுலேருந்து தானே வரும். எனக்கு மட்டும்லாம் பங்கு கிடையாது. ஒன்றுதுலேயும் தான் வருன்றேன். இங்கே பாரு முடிய கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டு. அம்மா கண்ணாடி தெரியுதாம்மா? அம்மாவுக்கு எப்படி தெரியும்? என்னோட குட்டை பாப்பா அம்மா உன் புள்ள நல்லா அப்படியே உடையாத கிளிப்பாக எடுத்து எடுத்து பேக்குள்ளே போட்டு வச்சுக்குதுமா. அது என்னோட கிளிப்பு. நான் காலேஜ் கொஞ்சம் பேர் கிளிப்பு. பேர் எழுதி வச்சிருக்கியா? எங்க காட்டு. அது என்னோட கிளிப்பு. சரி போய் குளி போ. நான் பொக்கிஷமா பத்திரமா. சரி போய் குளி. பொக்கிஷமா நீயே வச்சுக்கோ. போய் குளி போ. ஒரு வருஷமா என் பேக் நீயே வச்சுக்கோ. மேடம்ஸ் சார், நாங்கள் கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம், பத்திரமா இருங்க சரிங்களா? நேற்று மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துருக்காதீங்க. 2 பேரும் ஒன்றா இருங்க. உங்கள் அம்மா கைதான் போயிட்டா. தூங்குங்க ஒழுங்கா சரியா? वेट करो भाई. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? वेट करो भाई. वेट करो. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஃபேன் वेट करो. 3 2 அம்மா என்னம்மா பக்கத்தில் ஏதோ ஒரு மூஞ்சி தெரியுற மாதிரி காட்டுறீங்க எனக்கு. 3 2 1 ஸ்டார்ட். ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இதில் இன்ட்ரோ எடுக்கிறத அந்த பக்கம் ஒரு ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்க. என்னன்னு தெரில, ரீசன்ட் டேஸில் நம்ம சேனலுக்கு வியூஸு போகிறது கிடையாது 2 மாதத்து அளவில். நான் நிறைய பேர்த்தோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவங்க என்னை வந்து பேஸ் பண்ணி போட்டு நல்லாவே ரீச் ஆகிட்டுருக்காங்க. இருந்தாலும் என்னோட விடாமுயற்சியை நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு கஷ்டமாக பேசு. ஸோ ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் ரீசன்ட் டேஸில் நீங்கள் மட்டமாக அப்படி சொல்கிறது, ஒரு எடிட் கூட பண்ணாமலாம் வீடியோ போடுறாங்க. தம்ப்நெயில் ஒழுங்காக வைக்காமல் வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு நல்ல வியூஸ் கொடுக்குறீங்க. நாங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம். எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? நாங்கள் வந்து அவங்க நார்மல் ஃபோனில் எடுக்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு சாம்சங் ஃபோனில் எடுக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனிவே எந்த ஃபோனில் எடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்னோட கெப்பாசிட்டி என்னவோ அதை நான் கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா? இதில் இன்னும் சொல்ல போனால், எங்கிட்ட வந்து நல்லா க்ளோஸாக நெருங்கி பழகி பேசி என்னை பற்றி எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு, ஐ மீன் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வேறொரு உலகத்துக்கு ஜம்ப் பண்ண மாதிரி ஒரே ஒரு பர்சன் இருக்காங்க. அது வந்து கல்யாணம் ஆகாத ஆள் தான். அந்த ஆள் கிடையாது, பெண் தான். ஆனால் ஏன் இவ்வளோ ஈத்திரையாக கேவலமாக இருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. ஆனால் சொல்லுவாங்க நான் வந்து சாய்பாபா அது இதுன்ட்டு. அந்த சாய்பாபாவே எல்லாருமே பார்த்துப்பாங்க. நான் யாரையுமே குறை பேசணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் என்னோட ரியாலிட்டி இதுதான். நேற்று கூட நான் போட்டது நைட்டி, கிழிஞ்ச நைட்டி. ஆனால் அதில் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நான் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், வீடியோஸ் போட்டிருப்பேன். கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் நான் வெளி உலகத்துக்கு தெரியாமல் தான் போட்டுட்டு என்னோடய வாழ்க்கைகளை பயணத்தை நான் நோக்கி போயிட்டுருக்கேன். அதுங்களாம் வருதுங்க.
அதுங்களாம் எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துக்கு போகிறோண்டா அங்கே என்ன பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களாம் வருதுங்க, திங்கிதுங்க, போகுதுங்க. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ நம்ம தான் இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. திங்கிதுங்கன்னு சொல்லக்கூடாது, தப்பு தான். அந்த ஒரு பர்சனாக தான் நான் சொல்லியிருந்தேன், வேறு யாரையும் நான் சொல்ல கிடையாது. இதுவும் இதில் சொல்லலாமா வேணாமா தெரியாது. பட் இருந்தாலும் எனிவே இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க டீச்சராக இருக்காங்க, அவங்கள அந்த ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டு வெளியே வந்துட்டாங்க, ஆனால் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்ட்டு. அது வந்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதும் அதுதான், சூரியனை பார்த்து நாய் குளிச்சா நாய்க்கு மட்டும்தான் கேடு, சூரியனுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் போகிற பாதைகளை நோக்கி போய்கிட்டே இருங்க தம்மா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லி நான் அந்த பொண்ணுக்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன். நான் இப்பயும் சொல்கிறேன், என்னவா இருந்தாலும் சரி, சரிங்களா, நான் தலைகீழ கவுந்தாலும் சரி, நான் எந்திரிச்சு வருவேன். என் எதிரிங்களுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டேன். நான் எந்திரிச்சு ஸ்டெடியாக நிற்பேன், வருவேன். யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோட லைஃப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஓகேங்களா? 3 பேர் குடும்பத்தோடு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே? என்னடா நீ மட்டும் குப்பை வண்டியோட குப்பை ஏற்றிக்கிற? குப்பை வண்டி பாப்பா இங்கே வாயேன். மோஸ்ட் தான் பிடிக்கும் உனக்கு? அம்மா 2 வாங்கினா